தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா இப்ப என்ன பண்ணுவா? என் புள்ளைக்கு எதிரா எந்த சதியை இப்ப அவளால பண்ண முடியும் சொல்லு? அத்தை, அவங்க பண்ணது தப்புதான். ஆனா அதுக்காக அவங்களை இப்படி ரூம்ல போட்டு அடிச்சு வைக்கிறதெல்லாம் சரியா? அதெல்லாம் சரிதான். இப்ப மட்டும் பைரவிய வெளியில அனுப்பணும்னு வையேன், நாம பண்ணிட்டு இருக்கிற முயற்சி எல்லாத்துக்கும் தடை போடுவா. அப்புறம் எப்படி நம்ம நாகுவ புடிச்சு கௌதம மீட்கிறது? இத பாரு, கௌதம மீட்கிற வரைக்கும் அவ உள்ள இருக்கிறதா சரி. ஆமா ஆமா இலக்கியா, ஒரு வகையில ஜானகி சொல்றது கரெக்ட் தான். வீட்டுக்குள்ள எதிரிய வச்சுக்கிட்டு நம்மளால வெளிய போய் போராட முடியாது. அவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற விட்டுரு. இத பாரு இலக்கியா, நீ பைரவி பத்தி எல்லாம் ஒன்னும் யோசிக்க வேண்டாம். நீ முதல்ல நாகு எங்க இருக்கான் அத கண்டுபிடி. கௌதம மீட்கணும்ல. அந்த எஸ்எஸ்கே அப்படி எங்கதான் நாகுவ வச்சிருக்கான்? அத்தை, அதை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. நாகு அந்த வீட்ல இருக்கிறத எஸ்எஸ்கே போன்ல பேசினதை வச்சுதானே தெரிஞ்சுக்கிட்டு நாம அங்க போனோம். அதே மாதிரி இப்ப நாகு இருக்கிற இடத்தையும் அந்த எஸ்எஸ்கே போன்ல யார்கிட்டயாவது பேசாமல போயிடுவாரு. அது என்கிட்ட இருக்கிற டிவைஸ் மூலமா நம்ம கேட்டு கண்டுபிடிச்சிடலாம். அத்தை, அந்த எஸ்எஸ்கேவால நாகுவ ரொம்ப நாள் எல்லாம் பொத்தி பாதுகாக்க முடியாது. அவரை அசந்த நேரத்துல நம்ம நாகுவ கொத்தி தூக்கிடலாம். என்னடா லுக் விடுற? டேய் போடா. என்னடா என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? டேய் டேய் என்னடா என்னடா வேணும் உனக்கு? என்ன என்ன ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? கார்த்திகை கடத்தி கௌதம ஜெயில போட்டது நம்ம தப்பு தானே சார்? அதுதான் இலக்கியாவும் சொல்லி கார்த்திகை ஒப்படைக்க சொல்லி கேட்டாங்க. அவங்க அப்படி கேட்கறது நியாயம் சொன்னது ஒரு குற்றமா சார்? ஏண்டா அடியாள் வேலை பாக்குற நீ நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு சொல்லி தரியா? ஒரு வாரம் பொருடா, கௌதமுக்கு தண்டனை கிடைச்சதும் உனக்கு இருக்கு. டேய் என்னடா பாக்குற? ஓ, ஏகப்பட்ட ஸ்டாஃப்ஸ் இருக்கிற இந்த ஆபீஸ்ல எப்படி நான் உன்னை மறைச்சு வைக்க போறேன்னு நினைக்கிறியா? டேய் இப்ப பாடுறா, வா வாடா வா. போடா. ஏய் நாகு அமைதியா ரெஸ்டடு.
இது ஹிடன் மைக்காச்சு. இது எப்படி இங்க வந்துச்சு? யாரோ வேணும்னே இந்த ஃப்ளவர் வாஷ்ல இந்த மைக்க வச்ச மாதிரி இருக்கு. அப்படின்னா நான் பேசுறத இந்த மைக் மூலமா யாரோ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? நான் வந்த வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன். வரட்டா? அப்ப இந்த மைக் மூலமா நான் பேசினதை வச்சுதான் நாகு என் வீட்டுல தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐடி ஆபீசர்ஸ் மாதிரி போலியா வந்து நாகுவை தேடி இருக்காங்க. என்ன முட்டாளாக்கிட்டாளே. அப்ப இத்தனை நாளா நான் பேசின எல்லாத்தையும் கேட்டு வாட்ச் பண்ணிருக்காங்க. இதுவரை நடந்த எல்லாத்தையும் கேட்டிருப்பா. இனிமே பாத்துக்கிறேன். ஊரையே ஏமாத்துறவன் இந்த எஸ்எஸ்கே. ஆனா நீ உன் புருஷனை காப்பாத்த என்ன ஏமாத்திட்டல்ல. இரு, எந்த மைக்க வச்சு என்ன ஏமாத்தினியோ அதே மைக்க வச்சு உன்னை எப்படி சிக்க வைக்கிறேன்னு பாரு. என்ன சார், ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அப்புறம் சார், நாகு விஷயம் என்ன ஆச்சு? நான் சொன்ன அட்ரஸை வச்சு உங்க ஒய்ஃப் போய் அவனை பார்த்தாங்களா? அதெல்லாம் பார்த்து பேசி இன்னைக்கு 11 மணிக்கு நாகு கார்த்திகை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிருக்கானா? சார் சூப்பர் சார், உங்க பிரச்சனை இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை பாருங்க சார், இன்னும் 1 நாள் 2 நாள்ல நீங்க இந்த ஜெயிலை விட்டு வெளியில போயிடுவீங்க. வாழ்த்துக்கள் சார். கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நாகு கார்த்திகை ஒப்படைச்ச விஷயத்த என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க இன்னும் வரல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? கௌதம் சார், உங்க வைஃப் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. சார், உங்க தம்பி கிடைச்ச நியூஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், போய் பாருங்க. வாங்க சார். வாங்க சார். இலக்கியா, கௌதம், உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? நாகு கார்த்திகை ஒப்படைச்சிட்டானா? இப்ப கார்த்திகங்க அவன் நல்லா இருக்கான்ல? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாம எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல கௌதம். என்னாச்சு இலக்கியா? ஓ, இந்த நாகு புத்தி மாதிரி கார்த்திகை ஒப்படைக்காம உனக்கு ஏமாத்திட்டானா? இந்த மாதிரி காசுக்கு வேலை செய்யறவங்கள நம்ப கூடாதுன்னு அப்பவே நினைச்சேன். இல்ல கௌதம், நாகு மேல தப்பு இல்ல. அந்த எஸ்எஸ்கேவும் தர்ஷானியும் அவங்களோட வேலையை காட்டிட்டாங்க. யார் இப்படி பண்ணா? எஸ்எஸ்கே ஓட ஆளுங்க. கார்த்திகை இலக்கியா கிட்ட ஒப்படைக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்னு போனாரு. போனவர் திரும்பி வரவே இல்லம்மா. எனக்கு எப்படியும் கார்த்திக் கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையோட இருந்தேன். கடைசியில எல்லாம் சொதப்பிருச்சு. இந்த நாகுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவன் எதுக்கு எஸ்எஸ்கே தாட்சாணி கிட்ட பெர்மிஷன் கேட்க போனா? அதை கேட்டு சந்தோஷமா தலையாட்டுறதுக்கு அவங்க என்ன அவ்வளவு நல்லவங்களா? நாகு செஞ்ச முட்டாள்தனத்தால இப்ப நாம தானே தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றது? உங்களை மாதிரி நானும் கவலையில இருந்தப்பதான் அந்த எஸ்எஸ்கேவும் தர்ஷானியும் நாகு அவங்க வீட்லயே அடைச்சு வச்சிருக்காங்கங்கிற தகவல் கிடைச்சது. என்ன இலக்கியா இது?
நீங்க இவ்ளோ பெரிய ரிஸ்கான வேலையை பார்த்திருக்கீங்க. நீ எதுக்கு ஜானுவையும் ரேவதி அம்மாவையும் அங்க கூட்டிட்டு போன? அவங்க ஏதாவது ஆபத்துல சிக்கியிருந்தா என்ன ஆகுறது? எல்லாம் உங்க மேல இருக்கிற பாசம் தான் கௌதம். உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக அவங்க இதை விட பெரிய ஆபத்தெல்லாம் சந்திக்க தயாரா இருக்காங்க. ஆனா என்ன, நாங்க அவ்வளவு சிரமப்பட்டு எஸ்எஸ்கே வீட்டுக்கு போய் தேடியும் அங்க நாகுவை நாங்க கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை நீங்க வரதை எஸ்எஸ்கே ஸ்மெல் பண்ணி நாகுவை வேற இடத்துக்கு மாத்திட்டானா? அப்படி எதுவும் தெரியல கௌதம். அப்படி இருந்தா தாட்சாயணி சிபிஐ வேஷத்துல இருந்து எங்களை பார்த்து பயந்திருக்க மாட்டாங்க. வீட்ல நல்லா தேடி பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு ரூம் கூட விடாம செக் பண்ணிட்டோம். நிச்சயமா நாகு அங்க இல்லவே இல்ல. ஆனா என்ன நடந்துச்சு, எப்படி நாகு அங்க இல்லாம போனாங்கிறது தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நாகுவை பத்தின தகவல் கிடைச்சும் கூட எல்லாம் வீணா போயிடுச்சு. நானும் கார்த்திக்கும் வெளில வர்றதுக்கு கடைசி நம்பிக்கையா நாகுதான் இருந்தான். இப்ப அவனும் எஸ்எஸ்கே கிட்ட சிக்கிட்டான். இப்ப எப்படி கார்த்திகை கண்டுபிடிக்கிறது? அவனை வச்சு நான் எப்படி வெளியில வர்றது? கவலைப்படாதீங்க கௌதம், நீங்க எந்த தப்பும் செய்யல. கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். நீங்க நிச்சயமா நிரபராதியா ரிலீஸ் ஆவீங்க. நமக்கு நல்லது நடக்கும் நீ சொல்றது நிச்சயமா நான் நம்புறேன். ஆனா எப்ப நடக்கும்? கோர்ட்டு கொடுத்த கெடு வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நாகுவையும் கார்த்திகையும் எப்படி கொண்டு போய் ஜட்ஜு முன்னாடி நிறுத்துறது? ஒருவேளை எஸ்எஸ்கே நாகுவை வெளியில கொண்டு போய் கொன்னு இருந்தா நாம இன்னும் சிக்கல்ல மாட்டிப்போமே. இல்ல கௌதம், அப்படி கொல்ற ஐடியா இருந்திருந்தா எஸ்எஸ்கே தன்னோட ஆளுங்களை வச்சு நாகுவோட வீட்டை நொறுக்கி அவன் பொண்டாட்டிய மிரட்டி இருக்க மாட்டாரு. அப்ப நாகு உயிரோட அவரோட கஸ்டடியில தான் இருக்காருன்னு உறுதியா தெரியுது. ஆனா நாகுவை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கௌதம். எப்படி நாகுவை வீட்ல அடைச்சு வச்சிருந்த விஷயத்த எஸ்எஸ்கே ரவுடிங்க கிட்ட போன்ல பேசினதை வச்சு கண்டுபிடிச்சோமோ, அதே மாதிரி இப்ப நாகு எங்க இருக்காங்கறதையும் எஸ்எஸ்கே கண்டிப்பா யார்கிட்டயாவது போன்ல சொல்லுவாரு. அப்படி பேசினாருன்னா அது மைக்ரோமைக் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அத வச்சு நாகுவையும் அவன் மூலமா கார்த்திகையும் நம்ம காப்பாத்திடலாம். ஆமா இலக்க, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எஸ்எஸ்கே மூலமா நாகுவை பத்தி தகவல் கிடைச்சா இந்த தடவை உஷாரா இருந்து எப்படியாவது அவனை தூக்கி ஆகணும். நமக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. ஆமா கௌதம், நீங்க கவலைப்படாதீங்க. நாகுவை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி கௌதம், எஸ்எஸ்கே எப்ப வேணா அந்த ரவுடிங்க கிட்ட நாகுவை பத்தி பேசுவாரு. நான் போனை கையில வச்சுட்டு காத்துட்டு இருந்தாகணும். நான் கிளம்புறேன். சரி இலக்க, ஜாகிரதையா போ. வரேன் கௌதம். பாத்து. இனிமே நான் இங்க வரக்கூடாது. உங்களை நான் இந்த கம்பிக்குள்ள பாக்குற வேதனை இதுதான் கடைசியா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இனி அடுத்த தடவை நான் உங்களை ஜெயிலுக்கு வெளியே தான் பார்க்கணும். போறேன். இந்த எஸ்எஸ்கே நாகுவை எங்க தான் வச்சிருப்பான்னு தெரியலையே. இன்னைக்கு அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு ஆகணும். இல்லனா கௌதம காப்பாத்த முடியாது. வீட்ல இருந்து தூக்கிட்டு வந்து எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்? ஆபீஸ்ல வைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஒருவேளை இங்கதான் வச்சிருப்பானோ தெரியலையே. உள்ள வந்தது யாரா இருக்கும்? புஷ்பாக்கா, எனக்கு ஒரு காஃபி சீக்கிரம் எடுத்துட்டு வரீங்களா? ஏற்கனவே காஃபியை ஃபிளாஸ்க்ல ஊத்தி உங்க டேபிள்ல வச்சிட்டேன் பாருங்க. அப்படியா? சரிக்கா. இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்க. இவன் மிரட்டலுக்குலாம் நீ பயப்படாத. இவனை வச்சுதான் கார்த்திகையும் கௌதமையும் காப்பாத்த முடியும். நீ இவனை புடி. இவங்க அந்த இலக்கிய மரத்துக்கு தெரிஞ்சவங்க தானே?
பீரோ அசைஞ்ச மாதிரி இருந்துச்சே. சொல்லு இலக்கியா. அத்தை எங்க இருக்கீங்க? எஸ்எஸ்கே ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஆபீஸ்க்கு எஸ்எஸ்கே வந்துட்டாரா? இன்னும் வரலையே இலக்கியா, ஏன் கேக்குற? அத்தை அவர் போன்ல நாகுவை பத்தி பேசினா அங்க இருக்கிற மைக்ரோ மைக் மூலமா நாங்க இங்க இருந்து அதை கேட்டுட்டு நாகுவை கண்டுபிடிக்க பிளான் பண்ணலாம். அதுக்கு தான் கேட்டோம் அத்தை. நானும் அந்த விஷயமா தான் காத்துட்டு இருக்கேன். ஆனா இன்னும் எஸ்எஸ்கே வரலையே. ஆனா எஸ்எஸ்கே இங்க வந்தா நிச்சயமா நாகுவை பத்தி போன்ல பேசுவான். ஏன்னா நேத்து வீட்டுல இருந்து நாகுவை வேற இடத்துக்கு மாத்தினத பத்தி அவனோட ஆளுங்க கிட்ட ஏதாவது சொல்லுவான். அத வச்சு நாகுவை நம்ம பிடிச்சிடலாம். இது பாரு ரேவதி, எஸ்எஸ்கே வந்து வேற ரூமுக்கு போய் நாகுவை பத்தி போன்ல பேசினான்னா நீ எங்களுக்கு போன் பண்ணி சொல்லு. எங்களுக்கு கேட்காது என்ன? சரி ஜானகி, நான் பாத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு நாகுவை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். எஸ்எஸ்கே வந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே அத்தை. சரிங்க அத்தை, நாங்க வச்சிடுறோம். சரி. இலக்கியா, நானே கிரிமினல், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? உன்னை எப்படி சுத்தல்ல விடுறேன்னு பாரு. ஏய் எஸ்எஸ்கே, சீக்கிரம் பேசுடா. என் பிள்ளைங்களை பிரிச்சு வச்சு கஷ்டப்படுத்துறியா? கௌதம் கார்த்திக் மட்டும் வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் உனக்கு இருக்கு. ச்சே. அட எஸ்எஸ்கே சார், வணக்கம் சார். டேய் பவானி, உனக்கு ஒரு வேலை தரேன், சரியா? சொல்லுங்க சார், செஞ்சிருவோம். ரொம்ப நாளா கத்தி எடுக்காம கை பரபரன்னுது. சரி, நீ என்ன பண்ற? உன் பசங்களை கூட்டிக்கிட்டு நேரா என் போரூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ. அங்க இலக்கியான ஒருத்தி வருவா. அவளை 2 தட்டு தட்டி அங்கேயே கட்டி போட்டு லாக் பண்ணிடுங்க. ஏய், நான் சொல்ற வரைக்கும் விடாதீங்க. ஓகே சார். இப்ப நான் அந்த இலக்கிய போட்டோ உனக்கு அனுப்புறேன். சரிங்க சார். சீக்கிரம் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போங்க. ஓகே சார். இலக்கியா, நாகுவை கண்டுபிடிக்க பிளான் பண்றியா? இனி ஒன்னையவே கண்டுபிடிக்க முடியாது. டே பவானி, கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.